பூச்சியாக கூட இருக்கலாம், நாயாகவும் இருக்கலாம், நரியாகவும் இருக்கலாம். ஆகவே நீ நாயாக பிறக்காமல் இருக்க வேண்டுமானால் இந்த பிறவியிலே நீ புண்ணியம் செய்ய வேண்டும் என்று அவனை அச்சுறுத்தி நல்லது செய்ய வைக்கிறது அந்த மதங்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய ஆசானாக ஏற்றுக்கொண்ட கௌதம புத்தர் எந்த இடத்திலும் இம்மை மறுமையை பற்றி பேசவில்லை, கடவுள் சாத்தானை பற்றி பேசவில்லை, கடவுளை வழிபடுவதனால் உனக்கு ஆன்மை விடுதலை கிடைக்கும் என்றும் பேசவில்லை. வேறு எதற்காகத்தான் பௌத்தத்தை அவர் உருவாக்கினார்? வேறு எதற்காகத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டார்? ஆக பௌத்தத்தை அவர் ஏற்றுக்கொண்டதற்கு முதலில் சிதறி கிடக்கிற இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தமதுக்கு எதிரான ஒடுக்குமுறையில் இருந்தும் சுரண்டலில் இருந்தும் விடுபட வேண்டுமானால் இவர்கள் ஏதேனும் ஒரு வகையில் அமைப்பாக வேண்டும். அதுதான் மிக முக்கியமான தேடல் தேவை. இரண்டாவதாக, அமைப்பாக வேண்டுமானால் இவர்கள் ஒரு ஒழுங்குக்குள் வர வேண்டும், ஒரு சிஸ்டத்திற்குள் வர வேண்டும். அதற்கு ஏற்புடைய ஒரு மார்க்கம், அறிவியல் பூர்வமாக அறநெறியை மட்டுமே போதிக்கிற மார்க்கம் பௌத்தம் என்பதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 21 ஆண்டு கால ஆராய்ச்சியின் முடிவில் பௌத்தத்தை ஏற்கிறார். கௌதம புத்தர் 3 முக்கிய சரணங்களை சொல்லுகிறார். நாம் எல்லோரும் அதைத்தான் சொல்லுகிறோம். புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. இந்த 3 முழக்கங்களை நாம் மிகவும் கவனமாக நெஞ்சுக்குள் தேக்கி சிந்தித்து பார்க்க வேண்டும். புத்தம் என்பது என்ன? புத்தம் என்பது அறிவு, புத்தி. உனக்கு புத்தி இருக்காயான்ற, உனக்கு புத்தி இருக்கா அப்படின்னா புத்தி என்பதன் இன்னொரு சொல்தான் புத்தம். புத்தி என்பது அறிவு. புத்தர் என்றால் அறிவர், புத்தர் என்றால் ஞானி. என்ன ஞானி? மெய் ஞானி. மெய் என்றால் என்ன? உண்மை. உண்மை என்றால் என்ன? எது எதுவாக இருக்கிறதோ அதை அப்படியே புரிந்து கொள்வதுதான் உண்மை. இல்லாத கற்பனைகளை ஏற்றுக்கொள்வது, மாயையை ஏற்றுக்கொள்வது உண்மை அல்ல. மெய்ஞானம் என்பது எது எதுவாக இருக்கிறதோ அதை அதுவாக புரிந்து கொள்வது. ஆனால் எல்லாமே பிம்பங்களோடு இருக்கிறது, அதுதான் முக்கியமானது. நாம் பார்க்கிற எதுவுமே அதுவாக இல்லை. அதை சுற்றி பல பிம்பங்கள் இருக்கின்றன, பல பிம்பங்கள் கட்டப்பட்டு இருக்கின்றன. அது கடவுளை பற்றியதாக இருக்கலாம், சாத்தானை பற்றியதாக இருக்கலாம், தனி மனிதரை பற்றியதாக இருக்கலாம், என்னை பற்றிய